ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷனஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருளும் கிருபையும் நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 2 நாட்களாக சொர்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். இந்த உரையில் நரகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். அதற்கு முன்னால் கடந்த 2 உரைகளையும் கேட்ட பலரிடத்தில் எழுந்த ஒரு சந்தேகத்துக்குரிய விளக்கத்தை தெரிந்து கொண்டு நரகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். அது என்ன சந்தேகம் என்றால், சொர்க்கவாசிகளுடைய வாழ்க்கை துணையை பற்றி நாம் குறிப்பிடும்போது அவர்களுக்கு ஹௌருல் ஈன் பெண்கள் வாழ்க்கை துணைவியராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனமுடித்து கொடுப்பான். அப்போ சந்தேகம் வருது, ஆண்களுக்கு ஹூருல் ஈன்கள் இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் வாழ்க்கை துணை அங்கே உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக ஆண்களை பார்த்து தான் இவ்வாறு பேசுகின்றான். பெண்களை பார்த்து, பெண்களே உங்களுக்கு ஆண் துணை உண்டு, அந்த ஆண்கள் இப்படி அழகாக இருப்பார்கள் அப்படிலாம் எல்லாம் என்ன செய்யலை, எங்கேயுமே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, பொதுவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய உள்ளங்கள் எதை விரும்புமோ அதைத்தான் பேசுவான். வாழ்க்கை துணை என்பது ஆண் பெண் 2 பேருக்கும் தேவையான ஒன்று. பொதுவாகவே அல்லாஹ் கூறிவிட்டான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்கள் உள்ளங்கள் விரும்பக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும் என்று. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் என்னென்னலாம் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தருவான் சொர்க்கத்திலே. வாழ்க்கை துணையும் அப்படித்தான். ஆண்களுக்கு வாழ்க்கை துணை இருப்பது போல் பெண்களுக்கும் அல்லாஹ் வாழ்க்கை துணையை தருவான். ஏன் அதை தனியாக அல்லாஹ் சொல்லவில்லை? பல பெண்கள் அதை விரும்ப மாட்டாங்க. சில பெண்கள் அதை நோவினையாக கூட உணர்வாங்க. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தனியாக பெண்களை பார்த்து சொல்லலை. பொதுவான ஒரு அடிப்படை இருக்குது மார்க்கத்தில். அல்லாஹ் ஆண்களுக்கு எதெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் யாருக்கு உரியது? பெண்களுக்கும் உரியது. ஏன்னா குர்ஆனுடைய வார்த்தை எல்லாமே ஆண்பாலில் தான் இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே அப்படிமா. இது ஆண்பால் வார்த்தை தான். ஆண்களை பார்த்து தான் அல்லாஹ் அப்படி கூப்பிட்றான். ஆண்களை பார்த்து கூப்பிட்டாலும் அதுக்குள்ளே யார் அடங்குவா? பெண்கள், ஈமான் கொண்ட பெண்களும் அடங்குவாங்க. இப்போ குர்ஆன் அரபு மொழியில் ஆணுக்கு தனியாக வார்த்தை இருக்குது, பெண்ணுக்கு தனியாக வார்த்தை இருக்குது. இப்போ 2 சாராருக்கும் நம்ம சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குர்ஆனை போன்று 2 மடங்கு வேணும். ஆண்பால்லையும் தனியாக, பெண்பால்லையும் தனித்தனியாக பேசும். இப்போ இந்த சந்தேகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பெண்களுக்கு வந்தது. அல்லாஹ்வின் தூதரவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஆண்களை பற்றி தானே பேசுகிறான், பெண்களை பற்றி அல்லாஹ் பேசவே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் ஒரு ஆயத்தை இறக்குனா, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்,
முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், வல் மூமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், அப்படியே எல்லாமே ஆண்பால் தனியாக பெண்பால் தனியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பெண்களுடைய சந்தோஷத்துக்காண்டி. அல்லாஹ் சொல்லவே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அல்லாஹ் எல்லா கட்டளைகள்லையும் அப்படியே தனித்தனியாக ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனியாக பேச மாட்டான். நீங்கள் கேட்டதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஆயத்தில் ஆணையும் பெண்ணையும் தனித்தனியாக சொல்லி அஅத்தல்லாஹுலஹும் மக்ஃபிரத்தம் அஜ்ரன் அதீமா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் அப்படின்னு சொன்னோனையுமே சஹாபிய பெண்கள்லாம் விளங்கிக்கிட்டாங்க. சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களுக்கு எதெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் பெண்களுக்கும் உரியது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில பேருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும், இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை துணையே மறுமையிலே கிடைப்பார்களா அப்படின்னு கூட சந்தேகம் இருக்கும். ஆனால் குர்ஆன் ஹதீஸில் எங்கேயுமே இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை துணை மறுமையிலையும் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் ரசூல் சொல்லலை. ஒரு ஜனாசாவுக்கு நம்ம துவா செய்யும்போது கூட எப்படிப்பட்ட துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அல்லாஹும்ம அப்தில்ஹு தாரன் ஹைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் உள்ள வீட்டை விட சிறந்த வீட்டை கொடு. தாரன் ஹைரம் மின் தாரிஹி வ அஹ்லன் ஹைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை கொடு. வ ஜௌஜன் ஹைரம் மின் ஜௌஜிஹி, இந்த உலகத்தில் உள்ள அவருடைய துணையை விட சிறந்த துணையை அவருக்கு மாற்றி கொடு. இப்படித்தான் இறந்து போனவங்களுக்காக நாம் துவா செய்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள துணையே கொடு அப்படின்னு என்ன செய்யலை, கேட்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய மனைவிமார்கள் அப்படி இருப்பார்கள்ங்கிறதுக்கு நேரடியாக இருக்கு. ஏன் இதை எல்லோருக்கும் உரிய ஒரு சட்டமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை அப்படின்னா, இந்த உலகத்தில் நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை 100% நாம் விரும்புவது போல் இருக்குமான்னு கேட்டால் பெரும்பாலும் இருக்காது. குறைபாடுடைய வாழ்க்கை துணையாகத்தான் இருக்கும். ஆண்களுக்கு அமையக்கூடிய மனைவிமார்களாக இருக்கட்டும், மனைவிமார்களுக்கு அமையக்கூடிய ஆண்களாகட்டும், ஏதோ இந்த உலகத்தில் சபர் செஞ்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு சொர்க்கத்திலையும் போய் எதுக்கு நம்ம அவங்களோட வாழணும்? அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை விட சிறந்த வாழ்க்கை துணையை கொடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, நாம் குறைமதியாளர்கள், நாம் என்ன நினைப்போம், இதுதான் வேணும் அப்படின்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு மறுமையில் தயார் செஞ்சுருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வேணுமா, அல்ல இந்த உலகத்தில் உனக்கு கிடைச்ச வாழ்க்கை துணை வேண்டுமான்னு கேட்டால் அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவோம், எனக்கு அந்த வாழ்க்கை துணையே போதும், இது வேண்டாம், இதோட வாழ்ந்தது போதும் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போ அதனால தான் குறிப்பிட்டு எதுவும் அப்படித்தான் நீங்கள் கேட்கணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கல. ஒரு சில பேர் விரும்புவாங்கன்னு வைங்களேன், சில பேருக்கு எனக்கு இந்த உலகத்தில் அமைஞ்ச கணவன் தான் வேணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தரமாட்டேன்னு சொல்லலை. நீங்கள் விரும்புகிறதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டான்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதையும் கூட என்ன செய்வான், நிவர்த்தி செஞ்சு கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம நரகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். நரகத்தை பற்றி அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றான். நரகம் என்பது நாம் பயப்பட வேண்டிய ஒன்று. ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், பயந்து கொள்ளுங்கள், பயப்படணும். ஒவ்வொரு முஸ்லிமும் நரகத்தை நினைச்சு பயப்படணும். அல்லாஹ் பயப்படுங்கிறான். லஹும் மின் ஃபௌகிஹிம் ظுலலும் மின்னார் வ மின் தஹ்திஹிம் ظுலலும், நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அவர்களுக்கு மேல் நெருப்பிலால் ஆன தட்டுகள் இருக்கும், அவர்களுக்கு கீழும் நெருப்பிலால் ஆன தட்டுகள் இருக்கும். ذَلِكَ يُخَوِّفُ اللَّهُ بِهِ عِبَادَهُ, இந்த தகவலின் மூலம் அல்லாஹ் தன் அடியார்களை பயமுறுத்துகின்றான், அச்சுறுத்துகின்றான். யா இபாதி, என் அடியார்களே, ஃபத்தகூன், என்னை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நரகம் என்பது ஏதோ ஒரு கதை அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி பயப்படணும். நரகத்தை நினைக்கும் போது அல்லாஹ் மேலே நமக்கு பயம் வரும். அப்போ அல்லாஹ் மேலே பயம் வர்றது ஈமான் தானே. ஏன் அந்த பயம் வருது? அல்லாஹ்வுக்கு ஒரு மனுஷன் ஏன் பயப்படுவான்? அல்லாஹ் என்ன நரகத்தில் போட்டுருவாங்கிற அந்த பயம், நரகத்தின் மீது நம்பிக்கையினால தான் அல்லாஹ் மேலேயே ஒரு முஸ்லீமுக்கு பயம் வருது. அப்போ நரகத்தை நாம் பயப்படணும். அல்லாஹ்
கேட்கின்றான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், நரகத்தை எப்படி இவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள்? நரகம் என்பது பொறுத்து கொள்ளக்கூடிய ஒன்றா? அது சாதாரண ஒன்று இல்லையே. அந்த நாளில் மனிதனுடைய நிலை மிக மோசமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகம் என்று தமிழில் நாம் சொல்வதற்கு அரபு மொழியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அன்னார். நாருங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல நரகத்தை சொல்வதற்கு பயன்படுத்துறான். நார்னா என்ன? இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கும் நார் இருக்கு. நார் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா, அந்த நெருப்பை அந்நார் என்று சொல்வார்கள். ஏன் நரகத்துக்கு பெயர் நார் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, நரகம் என்றாலே அங்கே நெருப்பு தான் இருக்கும். முழுவதும் நெருப்பு வியாபித்திருக்கும். இப்போ நெருப்பு தண்டனை இந்த உலகத்தில் மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிகவும் கொடிய தண்டனை. எத்தனையோ தண்டனைகள் இருக்கிறது. மனிதனுக்கு மிகவும் வலியை தரக்கூடிய, எரிச்சலை தரக்கூடிய, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை அதாப் என்றால் அது நெருப்பினால் கிடைக்கக்கூடிய அதாபு தான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லா துஅஸிபு பி அஸாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய அதாபாகிய நெருப்பை கொண்டு நீங்கள் யாரையும் தண்டிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உயிரினத்தை நம்ம கொல்றதா இருந்தால் கூட, ஒரு விஷ ஜந்து, ஒரு பாம்பு அல்லது ஒரு எலி, ஏதோ ஒரு உயிரினத்தை நம்ம கொலை செய்கிறோம், அதை அடித்து கூட கொள்ளலாம், தப்பு கிடையாது, விஷ ஜந்துக்களை. ஆனால் அதை நெருப்பால் எரித்து கொள்ளலாமா? அதை செய்யாதீங்க, அது மிகவும் கொடூரமானது. அது மறுமையில் நரகவாசிகளுக்காக அல்லாஹ் பிரத்யேகமாக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அதாப் அது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ நரகத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அதில் ஒரு பெயர் அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல மறுபடியும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயர் அல் ஜஹீம். அல் ஜஹீம் என்ற பெயரை அல்லாஹ் மறுபடியும் சொல்கின்றார். ஜஹீம்னா என்ன? ஜஹீம்னா கடுமையான வெப்பமுடையது. சாதாரண வெப்பம் அல்ல, கடுமையான வெப்பமுடையது. இப்போ நரகம் கடும் வெப்பம் உள்ளது. எவ்வளவு வெப்பம், அதனுடைய வெப்பம் எவ்வளவு கொடியதாக இருக்கும்? அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாருக்கும் ஜுஸும் மின் 70 ஜுஸஅம் மின் நாரி ஜஹன்னம். இந்த உலகத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் 70 1 மடங்கு தான். இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு நரக நெருப்புல எவ்வளவா? 70 1 மடங்கு தான். அப்ப இதை விட, இந்த உலகத்தின் நெருப்பை விட எத்தனை மடங்கு அது வீரியமிக்கது? 69 மடங்கு வீரியமிக்கது. அப்ப சஹாபாக்கள் அதிர்ந்து போய் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த உலகத்தின் நெருப்பு போல் இருந்தாலே தாங்க முடியாதே, இப்ப இதை விட 69 மடங்கு வீரியமிக்கது பயங்கரமானதா? ஆம், நரக நெருப்பு அவ்வளவு பயங்கரமானது. அப்ப அதனுடைய அதாபை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்தின் நெருப்பை நம்மளால தாங்க முடியலையே, நரகத்தின் நெருப்பு நம்மளால எப்படி தாங்க முடியும்? அதனால அடிக்கடி நம்ம இந்த நரகத்தை நினைத்து பயந்து கொண்டே இருக்க வேண்டும். நரகத்துல குறைந்தபட்ச தண்டனை என்ன? குறைந்தபட்ச தண்டனையை கேட்டாலே பயங்கரமா இருக்கும், நமக்கு பீதி ஏற்படும். குறைந்தபட்ச தண்டனை யாருக்கு கொடுக்கப்படும்னா, யாருக்கு கொடுக்கப்படும் குறைந்தபட்ச தண்டனை? ஒரு நபருக்கு கொடுக்கப்படும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குறைந்தபட்ச தண்டனை யாருக்கு தெரியுமா? அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பாப்பா இருக்காருல்ல, அபூ தாலிப், அவருக்கு நிரந்தரம் கன்ஃபார்ம், நிரந்தர நரகம் தான். ஆனால் அந்த நரகத்தில் குறைஞ்சபட்ச தண்டனை உண்டு. ஏன்? அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் குறைஞ்சபட்ச தண்டனை கொடுப்பான். குறைஞ்சபட்ச தண்டனை எப்படி இருக்கும்? அவருடைய உள்ளங்காலில் நெருப்பிலான நெருப்பு கங்கு, நெருப்பு கட்டி, நெருப்பு செருப்பு அவருடைய காலில் மாட்டப்படும். யக்லி மின்ஹு திமாஹு, அதனால் அவருடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய மூளை கொதிக்கும். இதுதான் குறைஞ்சபட்ச தண்டனை. இந்த உலகத்தில் உள்ள நெருப்பு இப்படி இருக்குமா? காலில் வச்சா கால் மட்டும்தான் புத்து போகும். ஆனால் காலில் வச்சா அந்த சூடு அப்படியே மேலே ஏறி உடல் முழுவதும் வேதனையை கொடுத்து உச்சந்தலையில் இருக்கக்கூடிய மூளை அந்த சூட்டினால், அந்த வெப்பத்தினால் கொதிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ குறைஞ்சபட்ச தண்டனை இப்படி இருக்குதுன்னா, இப்போ இதை விட பெரிய தண்டனைகள்லாம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தான் பாதுகாக்கும்.
இப்போ ஒரு மனுஷன் இந்த மாதிரி குறைஞ்சபட்ச தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனுஷன்ட்ட அல்லாஹ் மறுமையில் கேட்பான், நீ தானே நரகத்தில் குறைஞ்சபட்ச தண்டனை அனுபவிக்கிற, கம்மியான தண்டனை உனக்கு தான், இங்க வா. இப்போ இந்த பூமி முழுவதும் உன் சொத்துன்னு வை, இந்த பூமி முழுவதும் உன்னுடைய சொத்து. அப்படி யாருக்கும் சொத்து இல்லை, ஒரு பேச்சுக்கு இந்த பூமி முழுவதும் உன்னுடைய சொத்துன்னு வச்சுக்கிட்டா இப்போ நீ நரகவாசி ஆகிட்ட குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்குது. இதுல இருந்து நீ தப்பிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த பூமியையும் கொடுத்துருன்னு சொன்னா நீ கொடுத்துருவியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அம்புட்டையும் நான் கொடுப்பேன், பூமி முழுவதும் என்னுடைய சொத்தாக இருந்தாலும் அதை நான் முழுசையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். எந்த அளவுக்கு மனிதனுடைய மனநிலை இருக்கும்? அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அவனுடைய தாய், அவனுடைய தந்தை, மன்ஃபில் அர்லி ஜமீஅன், இந்த பூமியில் உள்ள அனைவரையும் கூட நீ பிடித்துக்கொள், நரகத்தில் போட்டுக்கொள், அதற்கு பதிலாக என்னை நீ விட்டுவிடு. மனுஷனுடைய மனநிலை என்ன வரும்னா, யாரெல்லாம் என்ன நரகத்தில் போட்டாது, அதுக்கு பதிலாக இருந்தால் என் அம்மா இருக்கா பிடிச்சிக்கோ, என் தகப்பனார் இருக்காரு அவரை வேணா நரகத்தில் போடு, நான் பெத்த பிள்ளைய வேணா நீ நரகத்தில் போடு, என்னை விட்டுரு, இப்படின்னு நரகவாசி சொல்லுவான். அப்படின்னா அந்த நாளில் எப்படி இருக்கும்? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்கிட்ட சொல்லுவான், இன்னைக்கு பூமி முழுசையும் கொடுக்க தயாரா வர்றியே, நான் உலகத்துல உங்ககிட்ட என்ன கேட்டேன்? இந்த பூமியை கொடுன்னு கேட்டேனா, நீ சம்பாதிச்ச பணத்தை பூரா கொடுன்னு கேட்டேனா, எனக்கு இணை வைக்காம என்னை வணங்கு என்று தானே சொன்னேன், மிக இலகுவான ஒரு விஷயத்தை தானே கேட்டேன், அதை கூட நீ செய்யவில்லையே என்று அவன் நரகத்திலே தொடர்ந்து இருப்பான். அப்ப இப்படித்தான் குறைந்தபட்ச தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களுடைய மனநிலையே நரகத்துல இருக்கும். அதே போன்று நரகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு பெயரையும் பயன்படுத்துகின்றார். இதுவும் பல்வேறு இடங்கள்ல அல் குர்ஆன்ல இடம்பெறுகிறது. என்ன பெயர் என்றால் ஜஹன்னம். ஜஹன்னம் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஜஹன்னம் என்றால் என்னன்னா படுகுழி, நரகத்தின் படுகுழி, மிகவும் ஆழமானது. நரகம் என்பது மிகவும் ஆழமானது. மேலிருந்து நரகவாசிகள் தூக்கி எறியப்படுவார்கள், தள்ளிவிடப்படுவார்கள். அந்த நரகம் என்ற ஆழமான மிக படுகுழிக்குள் நரகவாசிகள் விழுந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டது நரகம். அது எவ்வளவு ஆழமானது? அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியின் மூலம் நமக்கு உணர்த்தினார்கள். ஒரு முறை சஹாபாக்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது திடீரென ஒரு பெரிய சப்தம் கேட்கின்றது. நபி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த சப்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுமே நன்கறிந்தவர்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, இது நரகத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் எரியப்பட்ட ஒரு கல். ஒரு கல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் எரிஞ்சான். இன்னைக்கு தான் 70 ஆண்டுகள் கடந்த பிறகு இன்றுதான் அது நரகத்தின் அடிப்பகுதியை அடைந்திருக்கிறது. இப்ப நரகம் எவ்வளவு ஆழமானது? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரம் எவரெஸ்ட் சிகரம்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு பொருளை தூக்கி போட்டா குறிப்பிட்ட சில வினாடிகள்ல தரையை வந்து அடைஞ்சிடும். ஆனா நரகம் என்ன? அதுல ஒரு பொருளை தூக்கி போட்டா அதனுடைய ஆழத்தை வந்து அடையிறதுக்கு 70 வருஷம் ஆகும். அப்படின்னா நரகம் எவ்வளவு ஆழமா இருக்கும்? சாதாரண ஆழம் கிடையாது. அதனாலதான் அதுக்கு பேரு ஜஹன்னம், நரகத்தின் படுகுழி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இப்ப இந்த ஆழமான இந்த படுகுழியில் 3 சாரார் நிரந்தரமாக கிடப்பாங்க. யாரு? முனாஃபிகீன்கள். முதல் வந்து குஃபார்கள், நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள், அதில் நாத்திகர்கள்லாம் அடங்குவாங்க. இரண்டாவது சாரார் முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வையும் நம்பிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வேலையும் செய்யக்கூடியவர்கள். மூணாவது சாரார் யாருன்னா முனாஃபிகீன்கள். இவனுக்கு தான் நரகத்துல முதல் தண்டனை, அதாவது நரகத்தின் அடித்தட்டு தான் ரொம்ப வெப்பமா இருக்கும். முனாஃபிகீன்கள் தான் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பாங்க. ஏன்? அவன் ஒரு காஃபிர், அவன் ஒரு முஷ்ரிக்கு தான். ஆனா மற்ற காஃபிர்லாம் அவனுடைய கொள்கையை வெளிப்படையாக சொல்லிட்டான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாட்டேன்னு நிராகரிச்சுட்டான். இணை வைப்பாளனும் அப்படித்தான். ஆனா இவன் இணை வைப்பாளனா இருந்துக்கிட்டு, இவன் காஃபிரா இருந்துக்கிட்டு அதை மறைச்சு முஸ்லிம்களை ஏமாத்தினான், தன்னை முஸ்லீமாக அடையாளப்படுத்தினான். அப்ப ஏமாத்தின குற்றத்துக்காக
இவனுக்கு தான் நரகத்தின் அடித்தட்டு உண்டு. இந்த 3 சாரார் நரகத்தை விட்டு வெளியே வரவே முடியும், அங்கேயே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை உணரணும். நரகம் என்றால் நம்மள நிறைய பேருக்கு என்னென்னா பயமே இல்லை. ஏன்னா நமக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நாம தௌஹீத்வாதி இல்லை, நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறோம், நம்ம எப்படி நரகத்துக்கு போவோம் இப்படிங்கிற எண்ணம். இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. உமர் இப்னுல் கத்தாப் தன்னை ஒரு நரகவாசியாக நினச்சி பயந்துக்கிட்டே இருந்ததுனால தான் அவர் சிறந்த ஒரு அடியாராக இந்த உலகத்தில் இருந்தார். அப்போ இந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இணை வைக்காமல் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாவிட்டாலும் என்றாவது கண்டிப்பாக சொர்க்கத்துக்குள்ளே விட்டுருவான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போகிறதா அல்லது நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஅஸபு நாஸு மின் அஹ்லி தௌஹீத், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத சாரார்களில் ஒரு சாரார் நரகத்தில் கொஞ்ச காலம் தண்டிக்கப்படுவாங்க பெரும்பாவத்துக்காண்டி. எத்தனையோ பாவங்கள் இணை வைக்கல சரி, ஆனால் வட்டி இருக்கு, விபச்சாரம் இருக்கு, அவதூறு சொல்வது இருக்கு, கொலை இருக்கு, இப்படி எத்தனையோ பாவங்கள் இருக்கு. இந்த பெரும்பாவங்களை செஞ்சதுக்காக இணை வைக்காத முஸ்லிம்கள் சிலர், எல்லாரும் கிடையாது, சிலர் நரகத்தில் போட்டு கருக்கி எடுக்கப்படுவாங்க. அப்புறம் அவங்க அல்லாஹ்ட்ட கெஞ்சுவாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு கருணை காட்டி சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுவாங்க. சொர்க்கத்துக்குள்ளே வந்து அவங்க கறிக்கட்டைகளாக விழுவாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்து நீரை, அந்த ஜீவநீர் என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கத்து நீரை எடுத்து இந்த கறிக்கட்டைகளான நரகவாசிகள் மீது தெளிப்பார்கள். அப்போது அவர்கள் புது பொலிவுடன் புது தோற்றம் எடுத்து வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம கறிக்கட்டையாக போயிட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடாது. உண்மையான வெற்றி எது? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு, நரகத்துக்குள்ளே நுழையாம அதை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைகிறாரோ அவர் தான் வெற்றி அடைந்து விட்டார். இப்போ நரகம் என்பது நாம் எல்லோருமே பயந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. அந்த நரகத்துக்கு உணர்வு இருக்கு. நரகம் என்பது என்னமோ உணர்வு இல்லாத ஒரு படைப்பு கிடையாது. அதுக்கும் கோபதாபங்கள், வெறுப்பு, ஆக்ரோஷம் எல்லாமே இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈத், நரகவாசிகளை நரகம் தொலைவில் இருந்து பார்த்து விட்டார். குர்ஆனுடைய ஆயத். நரகவாசிகளை நரகம் தொலைவில் இருந்து பார்த்து விட்டால் சமிஉ லஹா தகய்யுதன் வ ஸஃபீரா, அந்த நரகத்திடம் இருந்து ஒரு பெரும் சத்தத்தை, இரைச்சலையும் கோபத்தையும் அவர்கள் செவியுறுவார்கள். அப்போ ஒரு ஆக்ரோஷமான மிருகம் அதுக்கு வெறி வரும்போது எப்படி கத்தும், அந்த மாதிரி நரகம் நரகவாசிகளை பார்த்தோனையுமே அது கர்ஜிக்குமா, அது மிகப்பெரிய ஒரு சப்தத்தை ஏற்படுத்தும். எப்படி இருக்கும் அந்த நரகம்? எவ்வளவு பிரம்மாண்டமானது! நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள் இருக்குது. எத்தனை கடிவாளம்? 70,000 கடிவாளம். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்துக்கிட்டு வருவாங்க. எத்தனை மலக்குமார்கள்? ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்குமார்கள் சேர்ந்து இழுப்பாங்க. அப்படின்னா அந்த நரகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதனுடைய அதாபு எவ்வளவு பயங்கரமானது. அப்ப அதுக்கு கடுமையான வெறுப்பு. தகாது தமையஸு மினல் கைத், நரகவாசிகள் மீது உள்ள கோபத்தினால் அது வெடிக்க ஆரம்பிக்கும், வெடிச்சு செதறும். அல்லாஹ்வுக்கு அதுக்குன்னு இயல்பாகவே அந்த தன்மையை போட்டிருக்கான். அதில் என்ன செய்யும்? அதனுடைய ஆக்ரோஷத்தில் அதுவே தனக்குள் தன் ஒரு பகுதியை சாப்பிட்டு இருக்கும். நரகம் எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்குமா, அதுவே நரகமே நரகத்தின் ஒரு பகுதியை சாப்பிட ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளவு வெறுப்பும் ஆக்ரோஷமும் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் கேட்பான். அந்த நரகத்தில் தான் மனிதர்கள் போடப்படுவாங்க. கற்கள், எரிபொருள் வந்து என்னது? மனிதர்களும் கற்களும் தான். மனிதர்கள்னா என்ன? இந்த உலகத்தில் உள்ள தோற்றம்லாம் கிடையாது. நரகவாசிகளுடைய தோற்றமே வித்தியாசமானது, விசித்திரமான, பிரம்மாண்டமாக இருக்கும் தோற்றம். ஏன்னா அந்த அதாபை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பை போட்டோம்னா போட்டோன்னே பஸ்பமாக போயிடும். அவனுக்கு அதாபு கிடைக்காது. லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. நரகத்தில் அவன் உயிரோடு இருக்கவும் மாட்டான், அவன் வாழவும் மாட்டான். அது அப்படி ஒரு வாழ்க்கை. அது வாழ்க்கையும் இல்லை, அது மௌத்தும் கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டு. அப்போ அந்த நரகத்தில் நரகவாசியுடைய உடல் எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். நரகவாசியுடைய பல்லு இருக்கு, இந்த பல்லு இது உஹது மலை அளவு இருக்குமா. நரகவாசியுடைய பல்லு எவ்வளோ பெருசாக இருக்கும்? உஹது மலை. மதீனாவுக்கு போயிருக்கீங்களா? உஹது மலை எவ்வளோ பெருசாக இருக்கு, அந்த மலை அளவுக்கு இருக்கும். நரகவாசியுடைய தோல் எப்படி இருக்கும்? 40 வருஷம் ஒரு மனுஷன் பயணம் பண்ணா எவ்வளவு தூரத்தை கடந்து போவான், அந்த அளவுக்கு அதனுடைய தோல் தடிமன் இருக்கும். அப்ப இவ்வளவு பிரம்மாண்டம், ஏன்னா அது நரகமே பிரம்மாண்டமானது, பயங்கரமானது. அந்த நரகத்தை இது போன்ற நரகவாசிகளை இப்படிப்பட்ட தோற்றம் எல்லாம் ஆக்கிடுவான். மண்டை எவ்வளவு பெருசா இருக்கும், கைகால் எவ்வளவு பெருசா இருக்கும், அப்படியெல்லாம் பெரிய தோற்றத்தை கொடுத்து அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும். அப்ப அந்த தோள்கள் கருகும் போதெல்லாம் புதிதாக தோள்கள் வந்துகிட்டே இருக்கும். குல்லமா நலிஜ ஜுலூதஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்களுக்கு புதிதாக நாம் தோள்களை கொடுத்து கொண்டே இருப்போம். இவ்வளவு தடிமனான அந்த தோல் பழுக்கும். நலிஜத்துனா என்ன? பழுக்கும், பழுத்துரும். மறுபடியும் புது தோல் அவங்களுக்கு போர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அதனுடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை, நரகத்தின் வேதனை. அந்த நரகத்திடத்துல அல்லாஹ் மறுமையில கேட்பான், ஹலிம் தலாத்தி, உனக்குள் எவ்வளவோ மனிதர்களை போட்டாச்சு, ஜின்களை போட்டாச்சு, கற்களையும் போட்டாச்சு. கற்கள் தான் எரிபொருள். நரகத்தின் எரிபொருள் யார்? வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா. நரகத்தின் எரிபொருள் மக்களும் கற்களும் தான். அப்ப கற்களையும் மனிதர்களையும் போட்டு ஜின்களையும் போட்டு நரகத்தை நிரப்பினாலும் நரகம் அவங்களையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் கேட்பானா, நீ நிரம்பிட்டியா? அப்ப நரகம் சொல்லும், ஹல்மின் மஸீத், இன்னும் இருக்கின்றதா? நரகம் ஈஸியா நிரம்பாது, அதுக்குள்ள போட வாங்கிக்கிட்டே இருக்கும், மனிதர்கள் வாங்கிக்கிட்டே இருக்கும். இன்னும் இருக்கிறதா அப்படின்னு கேட்குமா. இப்ப கடைசியில எப்போ அதனுடைய வெறி அடங்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பாதத்தை அந்த நரகத்தின் மீது வைப்பான். அப்போது போதும் என்று அது சொல்லும். அப்பதான் சொல்லும். அது வரைக்கும் நரகவாசிகளை ஒரு கை பார்க்காம அது விடாது. அப்ப இந்த மாதிரி கடுமையான ஒரு வேதனை, நரகம் என்பது பொறுத்து கொள்ள முடியாத ஒரு வேதனை. அப்படிப்பட்ட வேதனையை நரகவாசிகள் மறுமையிலே அனுபவிப்பார்கள். அங்கே மலக்குமார்கள் இருப்பார்கள். அலைஹா மலாயிகத்துன் ரிதாலும் ஷிதாத். அந்த நரகத்தின் மீது வலிமையான கடுமையான மலக்குமார்கள் இருப்பார்கள். குல்லமா அராது ஐ யஹ்ருஜு மின்ஹா வஈது ஃபீஹா. நரகவாசிகள் நரகத்திலிருந்து தப்பித்து வெளியே ஓடும் போதெல்லாம் இந்த மலக்குமார்கள் அவர்களை பிடித்து வந்து மறுபடியும் நரகத்துக்குள்ளே விடுவார்கள். இந்த மாதிரி தான் நரகத்திலிருந்து அவர்கள் வெளியே வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன்ட்ட அல்லாஹ் கேட்பானா, அவன் தான் இந்த உலகத்துல ரொம்ப சொகுசா வாழ்ந்தவன், இந்த உலகத்துல ஆக சொகுசா வாழ்ந்தவன், எல்லா வசதிகளையும் எல்லா இன்பங்களையும் எல்லா சுகங்களையும் பார்த்தவன். ஆனா அவன் நரகவாசியா இருப்பான். இப்ப நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பானா, இதுக்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இன்பத்தை நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்பான். நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் எவ்வளவு இன்பங்களை அனுபவிச்சான், இவனை மாதிரி யாரும் அனுபவிக்கல, அவ்வளவு இன்பங்களை அனுபவிச்சான். ஆனா இவன் நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவன் சொல்லுவானா, நான் ஒரு இன்பத்தை கூட இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. இப்போ மறுமையுடைய இன்பம், சொர்க்கத்தின் இன்பம் இந்த உலகத்தில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கக்கூடிய வகையில் இருக்கும். நரகத்தில் நரகவாசிகள் அடையக்கூடிய துன்பம் இந்த உலகத்தில் அவர்கள் ருசித்த இன்பங்களை எல்லாம் மறக்கக்கூடிய வகையில நரகத்துடைய அதாபு வேதனை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப நரகவாசிகளுடைய உணவு என்ன? அல்லாஹ் பாதுகாக்க, ஜக்கூம் என்ற முள் மரம். முள்ளுதான், நரகவாசிகள் முள்ளதான் திம்பாங்க. எப்படி இருக்கும் அது? அவங்களுக்கு தாகம், கடுமையான தாகம் வரும். தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. கொதிக்கிற தண்ணி தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும்.
அதை குடித்த உடனே அந்த கொதிக்கு தண்ணி அவங்களுடைய வயிற்றுக்குள்ள போய் குடலை துண்டு துண்டாக ஆக்கி. இதுதான் அவங்களுடைய பானம். கடுமையான தாகம் இருக்கும்போது கொதிக்க கொதிக்க வாயில தண்ணி ஊத்துறா எப்படி இருக்கும்? அப்ப இதுதான் குடலை துண்டு துண்டா போயிடும். இதுதான் அவனுடைய பானம். அது மட்டுமல்ல, நரகத்துல நரகவாசியுடைய உடல்ல இருந்து சீலும் சலமும் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கும். நாற்றம், கடுமையான நாற்றத்தோடு நரகவாசிகளுடைய சலம் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த சலம் தான் நரகவாசிகளுக்குரிய பானம். இதையெல்லாம் நம்ம ஜீரணிக்கவே முடியாது. இப்படித்தான் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனையை தயார் செய்து வைத்திருக்கின்றார். சில தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் என்னென்ன உறுப்புகளை மிஸ்யூஸ் பண்ணுறானோ அதே உறுப்புகளை கொண்டு அவனுக்கு தண்டனை தரப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை 2 மலக்குமார்கள் விண்ணுலகத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே அல்லாஹ் பல காட்சிகளை நபிகளாருக்கு காட்டினான். அதில் ஒரு காட்சி, நரகத்தில் ஒரு சில பேரை நபிகளார் பார்க்குறாங்க. ஒரு மனிதன், அவனுடைய தலையை மலக்குமார்கள் பெரிய கல்லை கொண்டு எரிகின்றார்கள், கல்லை வைத்து நசுக்குகின்றார்கள். அவன் தலை சுக்கு நூறாக சிதைந்து போகிறது, நொறுங்கி போகிறது. மறுபடியும் அவனுடைய தலை மறுபடியும் சரியாகுது. இப்படி தொடர்ந்து அவன் தலையை உடைக்கிறது, அவன் தலை மறுபடியும் சரியாகும், மறுபடியும் கல்லை தூக்கி போட்டு தலையை நொறுக்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து அவனுக்கு தண்டனை. இது யார்? அமைதியா வாங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும். அப்ப இன்னொரு மனிதரை பார்க்குறாங்க நரகத்தில். அவன் யாருன்னு சொன்னா, அவனுடைய வாய்க்குள்ள இரும்பு கொக்கிகளை போட்டு பெடரி வரைக்கும் இந்த வாய் அப்படியே கிழிக்கப்படுது. 2 பக்கமும் வாய் பெடரி வரைக்கும் வாய் கிழிக்கப்படுது. யார் இவன்? இவனுக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? அமைதியா வாங்க. மூன்றாவது ஒரு மனிதன். அவன் யாரு சொன்னா, மனிதன்ல நிறைய பேர், ஒரு பெரிய நெருப்பு குடுவை, அதுக்குள்ள மிகப்பெரிய ஜுவாலை மேலே எழும்பி வருகிறது. அந்த குடுவையின் வாய்ப்பகுதி குறுகலா இருக்கு, குடுவை பெருசா இருக்கு, வாய்ப்பகுதி குறுகலா இருக்கு. அப்ப அந்த ஜுவாலை மேல் எழும்பும் போது இந்த ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக அந்த ஜுவாலையில வெந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே மேலே வெளியே வர பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த குடுவைக்குள்ளேயே அவர்கள் சுழன்று கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி நெருப்பிலே நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் வாட்டப்படுறாங்க. இவங்க யார் சொல்லுவோம். இப்போ 4வது ஒரு மனுஷன். அவன் யாருன்னா, ஒரு பெரிய இரத்த நதி, பெரிய நதி இரத்தமாக இருக்கின்றது. அந்த நதியில் அவன் நீந்திக்கிட்டே இருக்கான். ரத்தத்தில் நீந்த முடியுமா? இப்போ அதுலேருந்து அவன் ஈஸியாக வெளியே வரணும், கடந்துடணும்னு சொல்லி அந்த நதியை கடந்து நீந்தி கரைக்கு வர்றான். கரையை கடக்கும்போது அவன் வாயில் ஓங்கி கல்லால் மலக்குமார்கள் அடிக்கிறாங்க. அடித்தோடனே மறுபடியும் ரிட்டர்ன் பழைய இடத்துக்கே போயிடுறான். இப்படியே அவன் அந்த இரத்த நதியை கடக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் மலக்குமார்கள் அவன் வாயில் ஓங்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவன் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் விளக்கம் கொடுத்தாங்க. நீங்கள் தலை நசுக்கப்பட்டதை பார்த்தீங்கல்ல, அவன் யார் தெரியுமா? கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவன். கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவன். இந்த தலையை வச்சு தானே நல்லா சொகுசா தூங்குனேன், அல்லாஹ் வச்ச கடமையை செய்யாமல் அப்படின்னு தலையில் எல்லாம் கல்லை தூக்கி போடுவோம். இப்போ நமக்கு எப்பெல்லாம் தூக்கம் வருதோ தொழுகாம, அப்போல்லாம் நமக்கு இந்த தண்டனை தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம இன்னைக்கு என்ன தண்டனைக்கு ஆளாயிருக்கோம்? நம்ம தலையில் அல்லாஹ் கல்லை தூக்கி போட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகுறோம் என்ற பயம் நமக்கு வரணும். 2வது மனுஷன் வாய் கிழிக்கப்பட்டுச்சு பெடரி வரைக்கும். அவன் யார்? அவன் பிறருடைய மானத்தில் விளையாண்டு அடுத்தவர்களை பற்றி கண்ணிய குறைவாக பொய்களை உலகமெல்லாம் பரப்பி தெரிந்தவன். உலகம் பூரா பரப்புனான். அவனுக்கு இந்த வாயை வச்சு தானே இந்த வேலையை செஞ்ச. அந்த வாயிலே அவனுக்கு அப்படி ஒரு தண்டனை. இப்போ ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக சுழன்று கொண்டிருந்தார். இவர்கள் யார்? இந்த உலகத்தில் இவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள். யாரெல்லாம் அல்லாஹ் தடை செய்து இந்த விபச்சாரத்தை துணிஞ்சு செய்கிறாங்களோ அவங்களாம் மறுமையில் நெருப்பு குடுவைக்குள் எரிக்கப்படுவார்கள், வாட்டப்படுவார்கள். 4வது மனிதன் இரத்த நதியில் நீந்தி வாயில் கல்லடிபட்டு போனானே, அவன் யார்? இந்த உலகத்திலே மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சி வட்டி வாங்கி தின்றவன். அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறானோ அதற்கு ஏற்றாற்போல் அங்கே மறுமையிலே அவனுக்கு தண்டனை உண்டு. தற்கொலை பண்ணுறாங்கல்ல, பண்ணக்கூடாது, மார்க்கத்தில் ஹராம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி தற்கொலை பண்ணுறானோ அப்படியே அவனுக்கு மறுமையில் தண்டனை. விஷத்தை திண்டு துடிச்சு மௌத்தா போனால் மறுமையில் அவன் விஷத்தை திண்டுக்கிட்டே இருப்பான், வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் அவனுக்கு தண்டனை. பெட்ரோலை மண்ணெண்ணையை ஊற்றி எரிஞ்சு சாகுறானே, தற்கொலை பண்ணுறானே, அவனுக்கு மறுமையில் என்ன? அதே மாதிரி நெருப்பை ஊற்றி அவன் எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் அவனுக்கு தண்டனை. மலையிலிருந்து சூசைட் பாயிண்ட்லேருந்து குதிச்சு உடம்பு செதறி மரணிக்கிறானே, தற்கொலை பண்ணுறானே, தூக்குல தொங்கி மரணிக்கிறான், இவன்லாம் மறுமையில் தூக்குல தொங்கிட்டே இருப்பான், மேலே இருந்து குதிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படியே இவனுக்கு அதாபுகள் கொடுக்கப்படும். இதெல்லாம் நாம் உணர்ந்து இந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலகி இருக்கும். ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமையில் ஒரு மனுஷன் நரகத்தில் குடலெல்லாம் பிதுங்கி கையில் குடலை ஏந்திக்கிட்டு நரகத்தில் கழுதை சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பானா. அப்போ சொர்க்கவாசிகள் அவனை பார்ப்பாங்க. அல்லாஹ் பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். நரகவாசிகள் சொர்க்கவாசியை பார்ப்பாங்க, சொர்க்கவாசிகள் நரகவாசியை பார்ப்பாங்க. எதுக்கு? சொர்க்கவாசிகள் அல்லாஹ் எங்களை பாதுகாத்துட்டான்னு சந்தோஷப்படுவாங்க இந்த நரகத்தில் இருந்து. நரகவாசிகள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் எங்களுக்கு கொடுங்களேன், தாகம் தாங்க முடியலை, கொஞ்சம் ஒளியை வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இருட்டில் ரொம்ப கஷ்டப்படுறோம். அல்லாஹ் இதை காஃபியர்களுக்கு ஹராமாக்கி விட்டாங்க. அப்போ சொர்க்கவாசிகள் அந்த நரகத்தில் அந்த மனுஷனை பார்ப்பாங்களாம், பார்த்து சொல்லுவாங்களாம், ஐ ஃபுலான் இன்னாரே, நீ உலகத்தில் நல்லது தானடா சொல்லிக்கிட்டு இருந்த, கெட்டதெல்லாம் தடுத்துக்கிட்டு இருந்தியே, நல்லதை மக்களுக்கு ஏவினாய், தீமையை நீ தடுத்தாய், நீ எதுக்கு நரகத்தில் கஷ்டப்படுற? அப்போ அவன் சொல்லுவான், ஆம், நான் உலகத்தில் பிறருக்கு நல்லதை ஏவினேன், ஆனால் அந்த நல்லதை நான் செய்யவில்லை. அடுத்தவர்களுக்கு தீமையை செய்யக்கூடாது என்று சொன்னேன், அந்த தீமை எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டே இருந்தேன். அப்போ இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஊருக்கு உபதேசம், தனக்கு அதை செயல்படுத்துறது இல்லை, அடுத்தவங்களுக்கு தான் நல்லதை சொல்கிறது, தான் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது இல்லை, அடுத்தவங்களுக்கு கெட்டதை செய்யாதீங்கன்னு சொல்கிறது, அந்த கெட்டதை பிறகு செய்கிறது. அப்போ சொல் ஒன்று செயல் ஒன்று இப்படி இருந்தால் இவர்களுக்கும் நரகத்தில் குடல் பிதுங்கி தண்டனை கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய துவாக்களில் இந்த நரகத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது அடிக்கடி நம்ம துவா செய்யணும். நம்முடைய துவாக்களில் இது ஒரு துவாவாக இருக்கணும். சிறந்த துவாக்களில் சிறந்தது என்று நபி அவர்கள் சொன்னார்களே, என்ன துவா தெரியுமா? இது இஸ்திக்ஃபார் அல்ல, துவாக்களில் சிறந்தது யாருக்கு தெரியும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அந்த தான் சிறந்த துவா. அந்த சிறந்த துவாவிலே அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறான்? எங்கள் இரட்சகனே, இந்த உலகத்தில் எங்களுக்கு அழகானதை கொடு, மறுமையிலும் அழகானதை கொடு, நரக நெருப்பிலிருந்து, அதாபு நரகத்தினுடைய அதாபிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. எல்லாரும் நரகத்தை பயப்படணும். ஒவ்வொரு அடிக்கடி அல்லாட்ட, யா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை காப்பாற்ற அல்லாஹ் என்று நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கருணையாளன், அவன் ஈஸியாக யாரையும் நரகத்தில் போட மாட்டான், மிகுந்த கருணையாளன். எவ்வளவு கருணையாளன் தெரியுமா? ஒரே ஒரு செய்தி சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கைதிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, போர் கைதிகள். அந்த கைதிகளில் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க. கூட்டத்தில் அவள் கை குழந்தையை அவள் மிஸ் பண்ணிட்டான். இப்போ அவளுக்கு பால் சுரக்குது. ஏன்னா தாய்மார்களுக்கு பால் சுரக்கும், தானாகவே சுரக்கும். அவளுக்கு பால் சுரக்குது, அது ஒரு பக்கம் வேதனை. இன்னொரு பக்கம் தன்னுடைய கை குழந்தை, அதுக்கு பால் தானே உணவு, அதை காணாமே அந்த குழந்தையின் மேலே உள்ள அன்பினால் அவள் பரிதவித்து கொண்டு அந்த கூட்டத்தில் அலைமோதி கொண்டு வருகிறாள். என் குழந்தையை காணா, யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது சஹாபாக்கள் பார்க்குறாங்க. திடீர்னு அவர் குழந்தை கிடச்சிருச்சு. உடனே என்ன செய்யறா, அந்த குழந்தையை வாரி எடுத்து தன் வயிற்றோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அத்தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இவள் தன் குழந்தையை நெருப்பில் எரிவாள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இந்த பெண் இந்த குழந்தை மேலே எவ்வளவு அன்போடு இருக்கிறாள், கருணையோடு இருக்கிறாள். இந்த குழந்தையை தேடி வாரி அணைச்சா, அவள் தான் குழந்தையை நெருப்பில் தூக்கி போடுவாளா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அது அவளுக்கு முடியாது.
இவளால் எப்படி அந்த வேலையை செய்ய முடியும்? செய்யவே மாட்டாள். அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. இவள் தன் குழந்தையின் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணையை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்கள் மீது அளப்பெரிய மிகப்பெரிய கருணை உள்ளவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை காப்பாற்றுவான். எப்போ காப்பாற்றுவான்? நம்ம பயந்தாதான் காப்பாற்றுவான். அடிக்கடி ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், குர்ஆன்ல எத்தனை இடங்களை நல்லடியார்கள் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினாங்கன்னு இருக்கு. அப்போ அந்த நரகத்தின் மீது பயம் உள்ளவர்களாக நாம், அந்த பயம்தான் நமக்கு அல்லாஹ் மேலே பயத்தை ஏற்படுது. அப்படி நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை அஞ்சி வாழ்ந்து அந்த நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய மக்களாக, சுவனம் என்ற உன்னதமான பாக்கியத்தை அடையக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.